நீங்கள் யோசிக்கும் இடம் எதுவோ அங்கதான் கப்பல் போகுமா. அப்படித்தான் உங்க வாழ்க்கை எங்க தெரியுமா போகுது. நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்களோ அங்கதான் போகுது. ஏசி வேலை பார்க்கல, ஃபேனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஃபேனு நின்று போச்சு, விசிறிக்கு தேங்க்ஸ் சொல்லு. விசிறி நின்று போச்சுன்னா திடீர்னு ஒரு காற்று மைல்டா அடிக்கும் பாருங்க, அதை அப்படியே ஃபீல் பண்ணி உண்மை யாரா. The lyrics connected with faith, lyrics connected with love. Connected with faith na, என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. அப்படி லிரிக்ஸ் கனெக்டட் வித் லவ் அப்படின்னா அதுல மீனிங்கே இருக்காது, ஆனா ஒரு லவ் மட்டும் இருக்கும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. கையத்தே. அதுக்கு மீனிங்கே கிடையாது, அதுதான் அந்த லவ்ல வருது. உயிரே போனாலும் அப்படின்னா உயிர் போகுதுன்னு அர்த்தம் இல்லை. we know all. ஆனால் சிலருக்கு வந்து எது அவிசுவாசம் பாருங்க, அவிசுவாசம்லாம் கிடையாது. சாகிற வர உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னா, என் உயிரே போனாலும் அப்படின்னா என்ன எதிர்மறையாக பேசுறீங்க, அப்படி இல்லை. திஸ் இஸ் கால்ட் கிளாசிக் ஃபெய்த். ஃபெய்த்திலே கிளாசிக் ஃபெய்த்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும், அப்படின்னா அவர் கொன்று போடுவார்னு அர்த்தம் இல்லை, அப்படியே கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். கிளாசிக் ஃபெய்த். ஆமா, அதாவது மைண்டை ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கிறது. இதெல்லாம் நடக்காது, நமக்கு தெரியும். அவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய், ஒருவேளை அப்படியே ஆனாலும் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. ஒவ்வொரு வருஷத்துல இருந்து இன்னொரு வருஷத்துக்குள்ள போகும்போது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணும்போது கூட அந்த வீட்டை திரும்பி பார்த்து, இந்த வீட்டுக்கு நான் குடி வரும்போது நான் எப்படி இருந்தேன், இப்போ இங்கேருந்து குடி பெயர்ந்து போகும்போது எவ்வளோ நான் வளர்ந்துருக்கிறேன், இடையில எனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே என்று ஒவ்வொரு ஷிஃப்டிங்லையும் நீங்கள் நின்று திரும்பி பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லுவது என்பது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குணம். மிருகங்களுக்கெல்லாம் அது இல்லை பாருங்க. நோவா பேழையை திறந்து விட்ட உடனே இந்த கழுதை குதிரை எல்லாம் என்ன செய்யுது, ஓடுது. ஒரு கழுதையாச்சு நின்று, நான் கழுதைய சொல்றேன், அந்த பேழைய பார்த்து இந்த வருஷம் முழுவதும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, திரும்பி பார்த்து தேங்க்ஸ் சொல்லுச்சா? அது கழுதை எப்படி நின்று திரும்பி பார்க்கும்? அது புதுசு கிடைச்சா ஓடிரும். சொல்லுங்க, புதுசு கிடைச்ச உடனே பழச மறக்கிறது மிருக குணம். சொல்லுங்க. ஆனா என் தாழ்மையில் நம்மை நினைத்தவரை தாவீதுட்ட, கடவுள்கிட்ட வந்து தாவீதுட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, the shepherd boy David became King David, but still he had the shepherd boy's heart. ஆள் தான் ராஜாவாயிட்டான்,
மனசு இன்னும் அதே ஷெப்பர்ட் பாய் தான். நம் தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். பலச நீ மறக்கலனா அவருக்கு பிடிச்ச மனுஷன் நீதான் வச்சுக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆடு மாடு கழுத குதிரையெல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஒன்று கூட நின்று பார்த்து இந்த பேழையை தந்த கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணலை. ஆனால் நோவா நின்றான். திரும்பி பார்த்து, ஆண்டவரே, இந்த உலகமே அழிஞ்சிருக்கும் போது என்னையும் குடும்பத்தை நீங்கள் பாதுகாப்பீங்களா? ஒவ்வொரு தடவையும் ஷிப் பண்ணும்போது திரும்பி பாருங்க, கடவுள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எது இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க, எதெல்லாம் தேவன் கொடுத்தாருன்னு யோசிங்க. இந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க ஷிஃப்ட் ஆகி வேற வீட்டுக்கு போகும்போது சரி, நீங்க ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு வருஷத்துக்கு போனாலும் சரி, நீங்க திரும்பி பார்த்து தேங்க்ஸ் பண்ணுங்க. இந்த 2021 உலகமெல்லாம் பஞ்சத்தில் போன வருஷம், நீயும் நானும் தான் பணக்காரான வருஷம். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான், அவன் ஐஸ்வர்யவானானான். தேவனோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு அது ஆசீர்வாதமான வருஷம். ஆமென். அதனால திரும்பி பார்த்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரைசிங் அட்மாஸ்பியரையே மாற்றுது பாருங்க, வைப்ரேஷனை மாற்றுது. நெகட்டிவ் வைப்ரேஷனை தகர்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வருது. ஒரு வீட்டில் 8 பேர் உட்காந்து குய்யோமியான்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த 8 பேரும் நெகட்டிவாக திங்க் பண்ணாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அந்த வீட்டில் ஒரு தனிமையை தான் நீ உணர்வீங்க. அவனோட வீட்டில் ஒரே ஒரு மனுஷன் இருந்தால் கூட அது உள்ள உட்காந்து என் நாட்கள் முடியும் வரை இதை வந்துடணும், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை அப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே கே 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 கேன்னு அப்படியே ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க. என்னன்னா பாருங்க, அவன் துதிச்சு 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 அந்த இடத்துல தூதர்களுடைய அப்படியே அந்த இறங்குதல் ஏறுதலும் அந்த பிரசன்ஸும் அப்படியே நிறைஞ்சிருக்கும் பாருங்க. அப்படியே பழகிறவன் தான் கல்யாணத்தையே மறந்துடுறான் 40 வயசு 45 வயசுல. இந்த வருஷம் ஒரு புது அதாவது உனக்கு டைம் விட்டா நீ மேன்மையானதை சிந்திச்சிருவ, உன் லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிடுன்னு பிசாசுக்கு தெரியும். அதுதான் உன் மைண்டை என்கேஜாகவே வச்சிருக்கிறான். ஒரு அம்மா தோசையை சுட்டு கொண்டு வந்து படத்தை பார்த்துக்கிட்டே சுட்டு போட்டிருக்கு. அவன் பார்க்குறான், என்னம்மா இவ்வளோ கருகருன்னு இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா தோசைக்கல்லை திருப்பி போட்டு சுட்டுருக்கு. டிவியை பார்த்துட்டு தோசைக்கல்லை திருப்பி போட்டு அப்படியே மாவை ஊற்றி சுட்டு கொண்டு போட்டிருக்கு. இந்த வருஷம் எல்லா கசடுகளையும் தூக்கி வெளியே போடுங்க. என்ன பண்ணணும், சாயந்தரம் ஆடியோ போடு. ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் thank you Lord, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே ஆராதிப்பே. நான் என்ன சொல்லுவேன், வேற என்னதான் சொல்றது? தாவீது சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்து கொண்டு பாருங்க, உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துவேன். வேறு என்னதான் சார் செய்ய முடியும் என் வாழ்க்கையில் அவர் செஞ்ச நன்மைக்கு? ஸோ இப்போ நீங்கள் ஜெப வீரரா துதி வீரரா அப்படின்னா, ரொம்ப ஜெபிக்கிறாரு பார்ட்டி அப்படின்னா ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ரொம்ப துதிக்கிறாரு அப்படின்னா கர்த்தர் அவருக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். பாருங்க, ஜெபிச்சா கேட்டது கிடைக்கும், துதிச்சா நினைக்கிறது கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேளுங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். ஜெபிக்கும் போது கேட்கறது கிடைக்குது. ஆனால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு,
அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உனக்கு அருளி செய்வார். பாட்டு ஜெபம் பண்ணும்போது வாயில இருக்கிறத பார்க்கிறாராம், துதிக்கிறப்ப மனசுல இருக்கிறத பார்க்கிறாராம். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை இப்படி சூழ்நிலை என்ன துதிக்குது பாடுறான்னு. எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவன் கத்துக்கிட்டானா. இட் இஸ் நாட் a one day magic. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன். பவுல் சொல்றார், வாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். எங்க இருக்கவும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கவும். வாழ்ந்து இருக்கவும் தெரியும், தாழ்ந்து இருக்கவும் தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த ஃபைனான்ஸை பற்றி ஒரு ஸ்டடி, அது எழுதும்போது சில புத்தகங்களை படிக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, ஃபைனான்ஸு மேனேஜ்மெண்ட்டை பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய அளவு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். முதல் படி என்னன்னா, தேவன் கொடுத்ததுக்கு நல்லா மனம் திருப்தியாக தேங்க்ஸ் பண்ணணுமா. தேங்க்ஸ் பண்ண பண்ண பாருங்க, இந்த மன ரம்யம். தேங்க்ஸ்னா வாயில் இல்லை, ஒன்றும் வழங்காம போயிட்டு இருக்கு. ஆராதிப்பேன் இப்படியே போனால் என்ன நடக்கும்னே தெரியல. உண்மை அது இல்லை. இங்கேருந்து எங்கேருந்து இங்கேருந்து மனசு பாடணும். மன ரம்யம் மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா, கரண்ட் எப்போ கட் பண்ணாயே நமக்கு தெரியாது, எப்போ கரண்ட் வந்துச்சு நமக்கு தெரியாது. இன்வெர்டர் வேலை செஞ்சுச்சா தெரியாது, இன்வெர்டர் வேலை செய்யலையா தெரியாது, கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணாயலா தெரியாது. ஏன்னா நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சாதாரண வார்த்தை இல்லை சார். தாவீது பாருங்க, ராஜா ஆயிட்டான் சார், ஆனால் அவன் மனசு மட்டும் அந்த ஷெப்பர்ட் பாயாவே இருந்தான். அதனால தவக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு படுத்தா கூட கும்முன்னு தூங்கிடுவான் அவன். எதுனாலும் எல்லா நாங்கள் சொல்லவா, துதிக்கிறது ஈஸி, ஆனா எப்பவுமே துதிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் கஷ்டம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ உங்க மைண்ட் ஒன்று கிடைக்கும் போது துதிக்கும், ஏன்னா அப்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எப்பவுமே துதிக்கணும்னு வச்சுக்காங்களேன், உங்க மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க எல்லா நேரத்திலும் மனரம்யமா இருக்க கிடைச்சதுல சந்தோஷப்பட கத்துக்கணும். அந்த மனரம்யம் தான் இந்த துதிக்கிற அந்த பிரைசிங்கோடைய ஃபோர்ஸே அதான், சோர்ஸே அதான். மனரம்யத்திலிருந்து தான் துதியே வரும். பொருள் கிடைத்தால் துதிப்பது வேறு, எல்லா சூழ்நிலைகளிலும் துதிப்பது வேறு. கர்த்தர் எனக்கா யாவையும் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷத்துல எவ்வளவு நன்மை பண்ணியிருக்காரு. புதிய வருஷத்துக்கு நுழைய போறோம். மனரம்யமா இருக்க கத்துக்காங்க. எவ்வளவு சின்ன வீடுனாலும் மனரம்யமா இருங்க. எவ்வளவு கொஞ்சம் உடைகள் இருந்தாலும் மனரம்யமா இருங்க. எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் மனரம்யமா இருங்க. நீங்க நினைச்சதுலாம் உடனே நடக்கலையா, மனரம்யமா இருங்க. மனரம்யமா இருக்க என் நாட்கள் முடியும் வரை, உள்ள இருந்து பாட்டு வரும், என் ஜீவன் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஏசி வேலை பார்க்கல, ஃபேனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஃபேனு நின்று போச்சு, விசிறிக்கு தேங்க்ஸ் சொல்லு. விசிறி நின்று போச்சுன்னா திடீர்னு ஒரு காத்து மைல்டா அடிக்கும் பாருங்க, அதை அப்படியே ஃபீல் பண்ணி உம்மை அப்ப எவ்வளவு பேர் பஸ்ல போறாங்கன்ற பொறுமலாம். ஆனா நடக்கிறப்ப நிழல கொடுத்தாரப்பா, அப்பெல்லாம் ஜி மைனர் தான், அது ஜி மைனர் கொடுப்பேன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், என் கூடயே வப்பா, அது போதும் என்பாரிலே. அன்பான தேவன் சொல்லுங்க, அது போதும். பாருங்க, போதும் என்கிற மனதுடனே கூடின தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். அந்த வசனம் சொல்லி அதே அதிகாரம்
6:10 பணாசை பேசுது. 6:17 நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் அளிக்கிறவர். 2 வசனத்துக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு சாரே. என்ன தொடர்பு சார்? எந்த மனுஷன்லாம் தனக்கு கிடைச்சதை எல்லாவற்றுக்காய் ஆண்டவரே நீ கொடுத்தது போதுமானதாக இருக்கிறது, இன்னும் நான் நன்றி சொல்கிறேன்னு ஸ்தோத்திரம் பண்றானோ அவையெல்லாம் நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். இடம் கொடுப்பான். அன்பான தேவன் என்னோடு வருவான். அது போதும். கொஞ்சம் டெம்போ டெம்போ. என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. மேக ஸ்தம்பம் மேலிருந்து ஓஹோ ஆஹா அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜாவே உங்களை மாத்தினா கூட உங்க மனசு சொல்லும், ஆகாமியங்களின் கூடாரங்களில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்குகிற ஒரு நாள். ஆமே. சொன்னவன் ராஜா சார். சார் சும்மா கதை படிக்கிற மாதிரி படிக்க சார். ராஜா சார் ஏறி அப்படி உட்கார்ந்தான்னா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. நான் யோசித்தேன், ஒரு சின்ன திருமலை நாயக்கர் வந்து மகாலுக்குள்ளேயே அது என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்னு ஒன்று வச்சு வந்து அப்படி உட்காந்து அப்படி ராஜா பார்க்குறாருன்னா இவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அவனுக்கு எவ்வளோ விஷயம் இருந்திருக்கும். ஆனால் அவன் எழுதுறான் சார். சார் அவன் எழுதுறான் சார், ஆகாமியங்களின் கூடாரங்களில் 1000 நாள் வாழ்வதை விட அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, உங்க ஆலயத்தோட வாசல் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாத்தையும் மாறாவின் நீரை மாத்திடுவார் தேவன். உங்க லைஃப்ல எல்லாம் நீங்க வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க. மன நிறைவு, சந்தோஷம், சூழ்நிலை எல்லாம் செட்ரேட் ஆயிரும். தாவீது வர வர பலத்தான், சவுலின் வீட்டார் வர வர பலவீனப்பட்டார்கள். நான் சொல்லவா, தேவனை துதிக்க துதிக்க நீங்க பலமாயிட்டே வருவீங்க. மன ரம்யம். துதிக்கிறேன்னு ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு பாட்டு பாடுறதுக்கு ஆளே இல்லாம கிடையாது. தம் பிள்ளைகள் மன ரம்யமா இருக்க விரும்புகிறார். ரம்யம் சொல்லுங்க. மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். கத்துக்கணுமா? எப்படி கத்துக்கணும்? அது ஒரு நாள் மேஜிக் இல்லை, கத்துக்கணும். சே, எப்படி இருந்தோம் நம்ம, இவ்வளவு பெரிய இடத்துக்கு தேவன் கொண்டு வந்துட்டாரு. எவ்வளவு நல்லவர் பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர். நீ ஏசிக்கு டிக்கெட் எடுத்தீங்க, ஏசி நீங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்யலை, இல்லை ஏதோ ஒன்று ஆகி போச்சு, முறுமுறுப்பீங்க. ஆனால் டிக்கெட்டே உங்களுக்கு கிடைக்கல. திடீர்னு உங்களை ஸ்பெஷல் பெர்மிஷன் உள்ளே ஏறி ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஜன்னல் பக்கம் உட்கார வச்சுட்டாங்க. அப்பா தோத்துறேன் ஆண்டவரே. அப்போ உள்ள நுழைகிறதே பெருசுன்னு நினச்சவனுக்கு அந்த ட்ரெயின் சொர்க்கமாக தெரியுது. ஆனால் தான் நாங்கள் ஏசி டிக்கெட் எடுத்திருக்கோம்ல அப்படின்றவனுக்கு அது நரகமாக தெரியுது. பாருங்கள், இந்த பெருமை தாழ்மை இதுதான் துதியையும் முறுமுறுப்பையும் டிசைன் பண்ணுது பாருங்க. ஸோ மனசில் எப்போவுமே நம்ம எப்படி வந்தோம் யோசிங்க. தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன். சார் நம்ம வெறும் கையோடு தான் வந்தோம். இன்னைக்கு அது இல்லை இது இல்லை. நீங்கள் சார் இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இங்கே வந்த பிறகு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது சார். நீங்க உட்கார்ந்துருக்க சீட்டு கர்த்தர் இங்க வந்து உங்களுக்கு கொடுத்தது சார். நிர்வாணியா வந்தோம் சார், ஒண்ணுமே இல்லாம வந்தோம் சார். என்ன சார் நீங்க? கர்த்தர் நம்ம கொடுத்த வாய்ப்பு சார் எல்லாமே. இதுல எங்க சார் முறுமுறுப்பு? நீங்க மனரம்யமா இருந்தீங்கன்னா, நீங்க பெருமையில் இருந்தீங்கன்னா, லம்போகனியில போனா கூட வந்து அம்போனின்ற மாதிரி தான் வந்து போற மாதிரி ஆயிடும். லம்போகனி கட்ட வண்டி மாதிரி தான் சார் இருக்குன்றாயோ. உட்காந்து போனால் கட்ட வண்டியோட மோசமாக இருக்கு சார். தாய் ஆசைப்பட்டு வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்துக்காங்க. ஸோ எதுவுமே தேவன் நம்மளை இந்த இடத்துல வச்சிருக்கிறார்ல. உசுர் இருக்குல்ல சார், இருக்குல்ல உசுர் இருக்குல்ல, அப்போ நீங்கள் இழந்தது எதுவென்றாலும் அதை மறுபடியும் நீங்கள் மீட்டுக்கொள்ள உங்களுக்கு சக்தி இருக்கு.
ஆமென், ஆமென். தேங்க்ஸ் பண்ணுங்க. எப்போவுமே புது கேட்டுக்குள்ளே நுழையும் போது தேங்க்ஸ் பண்ணிகிட்டே தான் உள்ளே போகணுமா. தாவீதை வந்து கர்த்தர் வந்து பிடிச்சது. அவன் ரொம்ப தாழ்மையான ஒரு மனுஷன். அவன் சொல்கிறான் வந்து நம்ம தாழ்வில் என்ன நினச்சிங்க, வந்து உன் கிருபை என்றைக்குமே இருக்கு ஆண்டவரே. என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும். அவங்க அப்பா ஈசா வந்து தாவீதை மறந்துட்டான். சாமுவேல் வந்தப்ப எல்லா பிள்ளையும் கூப்பிட்டு போய் காமிச்சான். சார், இந்த தாவீதை அவன் கணக்கிலே சேர்க்கல சார். எந்திரிச்சு கேட்குறேன், சாமுவேல் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்றான். இவ்வளவுதானான்னு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றான், ஆமா கடைசியாக ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். எழுதுறான், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க வாயை தந்து, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அதுதாங்க இவனுக்கு அம்மா அப்பா தான் அவன் கைவிட்டாங்க. யோபுவுக்கு ஒய்ஃபே கைவிட்டான். ஆனா ஒரு மனுஷன் காட் சென்டர்டு மேனா இருந்தான்னு வச்சுக்காங்களேன், வாழ்க்கையில் எல்லாமே இயேசுதான் தேவன் தான் அப்படின்னு மைய நோக்கில் இருந்தான்னா யார் அவனை கைவிட்டாலும் அவனுக்கு ஒரு மேட்டராகவே தெரியாது சார். இன்னைக்கு ரகசியத்தை சொல்றேன் சார். பணம் இருந்தாலும் இல்லைனாலும், உறவு இருந்தாலும் இல்லைனாலும், அப்பா அம்மா உங்களை நினைச்சாலும் மறந்தாலும், எல்லா நேரத்திலும் நீங்க மன ரம்யமா இருப்பீங்க. உங்க மனசு மட்டும் பாடிக்கிட்டே இருக்கும், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். அடிக்கடி என்று சொல்வார் கர்த்தர், பார் நீ எனக்கு பிள்ளை எல்லாம் சொல்லுங்க, அப்புறம்தான் உன் மனைவிக்கு நீ புருஷன். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமா, நீ எனக்கு பிள்ளைடா, அப்புறம் தான் உன் மனைவிக்கு புருஷன், அப்புறம் தான் உன் பிள்ளைக்கு நீ அப்பா, அப்புறம் தான் உங்க அம்மா அப்பாவுக்கு நீ பிள்ளை, நீ எனக்கு பிள்ளை. சொல்லி பாருங்களேன், அப்புறம் தெரியும் உங்க மேல எவனுக்குமே அதிகாரம் கிடையாது, உங்க மேல தேவன் தான் அதிக அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அதுதான் God centered life. நான் தேவனுக்கு பிரியமானவன், அவர் பிரியம் என்மேல் இருக்கும். நான் கர்த்தருக்கு முதன்மையான, அவர் என்னை நேசிச்சனால எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தார். ஆமா, என் மனைவியை நேசிச்சனால என்ன கொடுக்கல, என்ன நேசிச்சனால எனக்கு ஒரு ஒய்ஃபை கொடுத்தார். என் பிள்ளைக்கு ஒரு மனைவி வேணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு மனைவியை தரார். அப்பனா எல்லாமே யாராதான் மெயினாக பார்க்கிறார் அவரு? சொல்லுங்க. ஆதாம படைச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஃபைனல் டச் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு ஏவாளை கூப்பிட்டு வர்றாரு. அதான் பவுல் எழுதுறார், ஏவாள் முதலாக உண்டாக்கப்படவில்லை, ஆதாமே உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு. ஏன் மனசுடைய ஃபீலிங்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு தெரியுமா? திடீர்னு சந்தோஷமா இருக்கான், திடீர்னு இதா இருக்கிறான், திடீர்னு நல்லா இருக்கான், திடீர்னு டல்லா இருக்கான். ஏன்னா அவன் பணத்து மேல ஆசை வச்சிருக்கான், பணத்து மேல சந்தோஷத்தை வச்சிருக்கான், உறவுகள் மேல சந்தோஷத்தை வச்சிருக்கான், செயல்கள் மேல வெற்றியின் மேல சந்தோஷம் வச்சிருக்கான். இல்ல சார் ஒருத்தர் சொன்னாரு, சார் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனாலதான் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், இல்ல நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அதனாலதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தேவன் என்ன தருவார் என்பதல்ல, அவர் என்னோடு வருவார். மனரம்யம், தேவன் என் கூட இருக்கிறாரு என்பதுதான் எல்லாவற்றிலும் மேலானது. இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்ன கைவிடுவீங்க, ஆனாலும் என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஸோ வாழ்க்கையில் உங்கள் மிகப்பெரிய சந்தோஷம் சொல்றேன், பிதாவோடு இருக்கிற உறவு தான் இருக்கணும். அப்ப மனைவி தேவையில்லையா, தகப்பன் தாய் தேவையில்லையா, பிள்ளை தேவையில்லை. ஆனால் இவர்கள் எல்லாம் தேவன் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அவர்களிடத்திலிருந்து அன்பை நீங்கள் பெறுவதற்கல்ல, உங்களிடத்தில் இருக்கிற அன்பை அவர்களுக்கு தருவதற்காக தேவன் உங்களை வச்சிருக்கிறார். எந்த பாத்திரம் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அந்த பாத்திரம் தான் லவ்வை கொடுக்கும். அப்ப அந்த அன்பு ஊத்த 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 உங்க பாத்திரம் நிரம்பும். பாருங்க, நீங்க அடுத்த ஆளை எப்படி டீல் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னா, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்கு மன்னியுங்கள். கிறிஸ்து சபையை நேசிப்பது போல, கிறிஸ்து புருஷனை நேசிப்பது போல புருஷன் தன் மனைவியின் மீது அன்பு செலுத்த கடவன். இப்ப எல்லாம் வந்து இன்ஃப்ளோ சொல்லுங்க. அன்பை நீங்க வாங்கினாதாங்க கொடுக்க முடியும்.
அன்பை அவற்றிருந்து வாங்கணும். அன்பை வாங்கணும், மன்னிப்பை வாங்கணும், தயவை வாங்கணும், கிருபையை வாங்கணும். அப்பதான் அடுத்தால பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன செய்யும்? தோணும்.